இன்றைக்கி பிக் பாஸ் நிறைய கிராசரிஸ் அனுப்பியிருக்காரு. ஸோ நிறைய கிராசரிஸ் வந்தோடனே ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்து ஃபுல்லாக ஒன்னொன்னையாக எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. இருக்கிற பழைய கிராசரிஸ்லாம் தூர போட்டுட்டு புது கிராசரிஸை நல்லபடியாக வைக்கிறதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜன் உட்காந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. நான் உண்மையிலே இந்த விஷயம் நான் நிறைய வாட்டி லைவில் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் லெவல் ஃப்ரெஜனுக்கு. மார்னிங்கே குளிச்சு வந்து அவரோட வேலை என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவரோட கேம் பிளே எனக்கு பிடிக்கல, பட் அவரோட டெடிக்கேஷன் வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இப்போ கூட மார்னிங் வந்தோடனே சொல்கிறார், இந்த வேலையெல்லாம் நான் வீட்டில் செஞ்சது கிடையாது, எல்லாம் சாண்ட்ரா தான் பண்ணுவா, இனிமேல் போயிட்டு கேட்பா, பிக் பாஸில் மட்டும் பண்ண தெரிஞ்சதில்ல, இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காரு. கூடவே உட்காந்து எஃப்ஜேயும் எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ணுறாரு. எஃப்ஜே டாய்லெட் க்ளீனிங்கில் இருந்தப்போ எல்லாரும் வந்து டாய்லெட் க்ளீனிங் நல்லா பண்ணாருன்னு சொல்லி பெஸ்ட் பர்ஃபார்மராக அவர் சூஸ் பண்ணாங்க. ஸோ எஃப்ஜே ஒன்று. இன்னொன்று வந்து அமித் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் கிச்சனில் இருந்தார். ஃபுல் கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் கம்ப்ளீட்டாக யார் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாட்டியும் பரவாயில்லன்னு ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்த்தாரு. ஸோ இவங்க 3 பேருமே நான் பார்த்துருக்கேன். ரொம்ப டெடிக்கேஷனோடு வேலை பார்ப்பாங்க. அண்ட் மார்னிங்கே முழிச்சு கிளம்பி ரெடியாகியும் வந்துடுவாங்க எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் யார் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நிறைய கிராசரிஸ் வந்திருக்கு. என்ன சண்டை மூட்டி விட போகிறாரோ பிக் பாஸ் தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.